பல முறை நீ என்னுடைய திட்டத்தை மீறி இருக்கிறாய். நீ மீறிய போதும் வேறொரு வழியின் மூலமாக என் திட்டத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். உன்னை சந்திப்பதற்கு நான் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வருவதற்கு நான் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. உன் கண்ணுக்கு தெரிந்த அற்புதங்கள் 100 என்றால் உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் செய்த அற்புதங்கள் லட்சங்கள் தவிர. அவ்வளவு காரியங்களை நடப்பித்துதான் இன்று வரைக்கும் ஜீவனோடு, உயிரோடு, ஆவிக்குரிய ஜீவனோடு, சரீரத்தில் உயிரோடு தேவனோடு இணைக்கப்பட்ட மனுஷியாய் இங்கே அமர்ந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் அத்தனை ஆவிக்குரிய போஷாக்களை உனக்கு கொடுப்பதற்கு நான் திட்டமிட்டேன். நீ இங்கே அமர்ந்திருப்பது, இங்கே நீ இருப்பது அத்தனையும் நீ போட்ட திட்டத்தின் விளைவல்ல. உன் வாழ்க்கையில் இந்த இடத்துல நீ அமர்ந்திருக்கிறது, இன்றைக்கு சொசைட்டியில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, உன்னை உன் பிள்ளைகளும் நான் ஆசீர்வதித்திருப்பது, இது எல்லாம் நீ போட்ட திட்டம் அல்ல, இது நான் போட்ட திட்டம். எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்த பின்பு நீங்கள் சொல்ல வேண்டியது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஒரு பெரிய ஊழியத்தை நடத்திட்டு அந்த ஊழியக்காரன் சொல்லணுமா, 100 பேரை பேர் சொல்லி அழைச்சிட்டோம், இல்லை 100 பேருக்கு கேன்சரை சுகப்படுத்திட்டோம், இல்லை 100 பேருக்கு வந்து கேட்காத காதுகளை கேட்க வச்சுட்டோம், லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிட்டேன், இல்லை இந்த செய்தி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம், லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் போயிட்டு இருக்கு. நம்ம போய் நிற்கும் போது கடவுள்கிட்ட சொல்லணுமா, ஐ ஆம் an useless servant, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய டியூட்டியை மாத்திரம் நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு மெயினை போட்ட உடனே மில்லே ஆனாகி ஓடுது. இந்த மில்லு ஓடுறதுக்கு நான் காரணமா? மெயினை போட்டது நான். ஆனால் அம்புட்டு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கனெக்ஷன் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறது அவர். நான் இப்படி தூக்கி விட்டேன், மேட்ரு முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறப்ப நீங்கள் சுகப்படுத்தலை, அந்த உள்ளே இருக்கிற அந்த கிருமிகளுக்குள்ள அந்த மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் என்ன செஞ்சால் இந்த கிருமிகள் அழியுமோ, இந்த சுகம் கிடைக்குமோ, அதையெல்லாம் தேவன் செய்கிறாரு. உங்கள் வேலை ரிப்பன் வெட்டுற வேலை மட்டும்தான். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறது கடவுள் வைத்த திட்டம் இல்லை சார். நான் வந்து இதை நினைப்பேன் சார், பொதுவாக எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் சார், நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு பிடிக்கும், என் விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஆனால் இங்கே வந்தேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்தேன் அப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீ இதை விரும்புவன்னு அவர் தெரியும்ல, அதனால தான் திட்டத்தை கொண்டு வந்து விரும்புகிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வச்சார். ஆமாம், ஞானிகள் ஒரு தந்திரத்தில் பிடிக்கிறார். எதுக்கோ வராங்க சார், ஆனால் கடவுள் கடைசியில் தான் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிடுறாரு. கிட்டாருக்காக வந்து ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாய் நடப்பிக்கிற தேவன். எல்லாமே ஏதோ யதார்த்தமும் கிடையாது. ஜோயல் வந்து 10th படிக்கும்போது 8th படிக்கும்போது அப்பா வந்து மீட்டிங் வந்தானா யதார்த்தம் கிடையாது. நாங்கள் கணக்கில் மெசேஜ் கொடுத்துருக்கோம், யாரோ ஒரு தம்பி 8th வந்திருக்காப்புல, தம்பி வந்து உட்காந்துருக்கான்னு தெரியும். எனக்கு தெரியுமா அவனுக்கு ஃபியூச்சரில் பொண்ணே நான் தான் பார்க்க போகிறேன், அவனுக்கு கல்யாணத்தை நான் தான் நடத்திக்க போகிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் அவர் பார்த்துட்டு முன்னாடி ஒரு காயை நகட்டுறாரு, கை தட்டு வருது அவருக்கு. அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஒரு சபைக்கு வருவது, ஊழியனோடு இணைவது என்பது ஏதோ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ரிசீவிங் த வேர்ட் ஆஃப் காட், நாட் லைக் தட். அதெல்லாம் தாண்டி எங்கெங்கேயோ தேவன் பல காரியங்களை இணைச்சி வச்சிருக்கிறார். உங்களால் அந்த கனெக்ஷன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த வயர் கனெக்ஷன்லாம் எங்கெங்கேயோ போயிருக்கும், உங்களுக்கு தெரியாது. அவசரப்பட்டு இது தேவையில்லை, இதுக்கு எனக்குள்ள இருந்து பிடிங்கி விட்டுறக்கூடாது. இப்படி நீங்கள் பிடுங்கி விட்ட வயரு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பிடுங்கி விட்டுனா சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்படிலாம் பிடிக்க விடாதீங்க. ஏதோ ஒரு வயிறு எதுக்குன்னு தெரியல, அது இருக்குது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. நம்ம கையை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருப்போம். இவன் ஏன் என் கூட இருக்கிறான், இதெல்லாம் என்ன பலன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூடயே வரான். நானும் சார் வரேன் சார், என்ன இருக்கிறது நீ வேற அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் சார். சரின்ட்டு நான் பஸ்ஸை ஏறி உட்காந்துருக்கோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி உட்காந்துருக்கும் போது மொத்தத்துக்கு ஒரு 2000 ரூபாய் என்னமோ தான் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு சென்னையில் வேலையை முடிச்சுட்டு வரணும். முடிச்சுட்டு சென்னையில் வந்து அவனுக்கு வந்து 100 ரூபா 250 ரூபாய் எவ்வளோ டிக்கெட்டு சார். முடிச்சுட்டு ஒரு 2000 4000 வச்சுருக்கிறேன். முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். கரிசி இப்படி தொடச்சிட்டு முகத்தை இப்படி தொடச்சிட்டு இப்படி இறங்கும்போது அவன் சார் என்ன 4000 ரூபா போட்டு போகிறீங்க என்ன ஆகான்னு எடுத்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இவன் வரலன்னா நீங்கள் 4000 ரூபா கொடுத்தேன்டி, நீ திரும்ப மதுரைக்கே வர முடியாது. அப்போ ஒருத்தர் யூஸ்லெஸ் நினச்சப்பாரு,
அவன் தான் நீ வந்து திரும்ப மதுரைக்கு வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சான். எல்லாத்தையுமே தேவன் உங்க லைஃபை யோசிச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. எத்தனை தடவை வாசித்தாலும் அது வந்து ருசி மிகுந்தது. வாசிங்க திரும்ப. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. நம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாகவே, முக்கியமான வார்த்தை எல்லாவற்றையும். உங்களுக்கு வேலை போச்சா, அது கூட சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக தான். உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா, அதுவும் சித்தத்துக்கு ஆலோசனைக்கு தக்கதா. ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகுதா, தேவ சித்தம். இன்னொரு சுவிட்ச் ஆன் ஆகுதா, தேவ சித்தம். நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன்னா அது காட்ஸ் வில்லு. ஒரு நாள் பிரசங்கமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது காட்ஸ் வில்லு. இதை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாட்டினாலும் நடக்கும். இஃப் கிளாஸே கிடையாது. ஒரு தடவை கேம்ப் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த கேம்ப் வந்து அப்போல்லாம் அந்த அனாயிட்டிங்க்கு ஃபஸ்ட்டு செஷன் நான் போய் நிற்கிறேன். அப்படியே ஃப்ளோ புறப்பட்டு வரும், ஒன்றுமே வரல. ஏர்லி மார்னிங் சர்வீஸ் ஒன்றும் வரல. 10 மணி சர்வீஸு, காலையில் 9:30 மணி சர்வீஸ். வந்து நிற்கிறேன், வார்த்தையே வரல. பைபிளை திறந்து என்ன ஆண்டவரே பேசுகிறீங்க. லஞ்சு டீ பிரேக்கில் வந்து பைபிளை திறக்கிறேன். நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. அந்த வசனம் வருது. புலம்பல் நினைக்கிறேன். என்ன ஆண்டவரே என் புலம்புல பெருசாக இருக்குது. உடனே எல்லாரும் ப்ரேயர் வாரியர்ஸை கூப்பிடு, நான் வரேன். காப்பான்னு உள்ள இருப்பேன். ஃபுல்லாக எத்தனை பேரா? ஆமாம், 35 பேர் நிற்கிறான். நான் ஃபுல்லாக பெண்கள் ப்ரேயர் வாரியர்ஸ். அப்போ ஃபுல்லாக அப்படி தான் நிற்பாங்க. கம் ஆன், ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டங்ஸ். ரிக்கா பாபா பாபான்னு பேச ஆரம்பிக்கிறேன். அண்ணனுக்கு வர வேண்டிய வார்த்தை வருவதா. அடுத்த செஷனுக்கு போனேன், இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிருச்சு. ஒன்றும் மேட்ரே வரல. சரி, நமக்கு இந்த பிரசங்கம்ன்ற இதே முடிஞ்சு போச்சு போல, அப்படிலாம் யோசனை வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். எப்படி நீங்கள் திடீர்னு இந்த கையில் இருக்க செல்வம் போயிடுச்சு நம்ம யோசனை, அந்த மாதிரி ஒரு கிஃப்டே ஆப்ரேட் ஆகுது. வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறேன். ஈவினிங் வரைக்கும் ஒன்றும் தெரில. பைபிளை புரட்டினா தலைவலிக்க விட்டேன். சாயந்தரம் போன உடனே திரும்ப ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன். அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார் தேவன். ஏன்னா இப்போ அவர் வேறு ரூட்டில் என்னை கூப்பிட்டு போகிறார். எனக்கு தெரில. நின்ன ஒன்று எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. நான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ரிசீவிங் த வேர்ட் ஆஃப் காட். திடீர்னு அப்படியே மேலே ஸ்ட்ராங்காக ஒரு டேஞ்சிபிள் அனாயிட்டிங் இறங்குது. இறங்குன ஆடியன்ஸ்குள்ளே பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஒரு தனிக்கு அவனை நோக்கி கையை நீட்டுறான்றாரு. நீட்டினே பாருங்க, அந்த நின்றுக்கிட்டு இருந்த ஆள் தூக்கி எறியப்பட்டான். கொஞ்ச நேரத்தில் இவரும் கையை காட்டுறாரு. காட்ட கை வைக்கிற டம்முன்னு முழுகிறான். இந்த செஷனில் என்ன நடக்குதுன்னே தெரில. 7, 3, 12, 16, 18 காட்டுற டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த செஷன் பார்த்தா 7, 3 இருந்தது வந்து 1லேருந்து 25 வரைக்கும், 40லேருந்து 60 வரைக்கும் இப்படி விடுது. தட என்ன ஆண்டவர் என்ன நடக்குது, எவ்ரிதிங். வீட்டில் வந்து அடுத்து ரூமில் வந்து ஜோம் பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு விழுகிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கேமராமேன் விழுகிற எல்லாம் விழுகிற வந்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு விஷயத்தை காட்டினார். ஒரு பெரிய சுவிட்ச் பாக்ஸு போர்டு, அதில் ஒரு பெரிய 2 சுவிட்ச் இருக்குது. பெரிய சுவிட்ச், மோட்டருக்கெலாம் போட இந்த மாதிரி சுவிட்சு. அதில் ஒரு சுவிட்சை அந்த கை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு சுவிட்சை போடுது. இதை நான் பார்த்தேன். என்ன ஆண்டவரேன்றேன். டிவி ஓன்ட்டு இருந்தாலும் ரிமோட் என்கிட்ட தான் இருக்குன்றார். அன்னைக்கு தான் வரங்கள் எப்படி கிரியை செய்து. வரம் என்கிட்ட தான் சார் இருக்குது. நான் இப்போ டிஸ்பிளே டிவி, ஆனால் ரிமோட் எங்கே இருக்குது? டக்குன்னு என்ன செய்கிறாரு, சன் டிவியிலேருந்து எங்கே மாறுறாரு, டக்குன்னு விஜய் டிவிக்கு மாறுறாரு. வந்து ப்ரீச்சிங்கிற இடத்த ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு அனாயிட்டிங்கிற இடத்த ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ண உடனே காத்தான்னு அது நடக்குது. கடைசி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கிரிட்டிக்ஸு ஒரு 5 பேர் நின்றுட்டு அப்படின்னாங்க. நான் கிட்ட போன மரியாதையை கண்டம் பண்ணேன். கர்த்தர் சொன்ன தூக்குடா அப்படின்னாரு. அப்படின்னு கிட்ட கண்ணை மூடிட்டு அப்படி நம்ம பாருங்க வெளியே கிடக்குறாங்க கிரிட்டிக்ஸு. கேமரா எவனுமே இல்லை. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். பென்னியின் சொன்ன அந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது. கர்த்தர் சொன்னார், அதே தான் என் தலையில் கை வச்சு, சம்திங் வில் ஹேப்பன், நத்திங் ஹேப்பன். கர்த்தர் சொன்னார், நீ ஒருத்தன் மட்டும் நிற்கிற. ஏன் தெரியுமா, நான் என்ன செய்றேன்னு பார்க்குறதுன்னு ஒருத்தன் வேணும். அதுதான் நீ நிற்கிற. சேம் எக்ஸாக்ட் வேர்ட் காட் ஸ்போக். அதான் அந்த புக்கு வாசித்தப்போ நான் மறந்துட்டேன். என் அன்புக்குரியவர்களே, இதை மாதிரி கேமரா க்ளோஸில் இருக்குது, கொஞ்சம் வைடுக்கு எடுக்கும்போது தான் தெரியுது. அது மாதிரி ஒரு 10-15 சுவிட்ச் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே. ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு சுவிட்ச் ஆன் பண்ணுவார். அப்போ இந்த சுவிட்ச் ஆஃப் ஆச்சு.
அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை, அன்னைக்கு டேட்டுக்கு அது ஆஃப் பண்ணால் தான் அதை ஆன் பண்ண முடியும். ஏன்னா விட்டா நீ 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிற, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நேற்று வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளுடைய மக்கள்கிட்ட. ஆவியானவர்கிட்ட வந்து நீ என்ன மிஸ்டேக் பண்ணுற, என்ன விஷயங்கள்லாம் நீ வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வந்து அடுத்தடுத்த வருஷங்களுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு. அப்புறம் இது ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் திரும்ப இதையும் ஆன் பண்ணிடுவார். இப்படி உங்கள் லைஃப்பில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவார். இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம். எதுவுமே நெகட்டிவாக நடக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் சாதாரண நெகட்டிவ் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. தேவன் வியாதி மூலம், வறுமை மூலம், தரித்திரம் மூலம் எதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அதில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்து கூட மார்ஜின் கூட நீங்கள் தாண்டவே கூடாது. நான் பேச நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவானதாயும் சமாதானத்துக்கு எதுவானதையும் தான் தேவன் செய்கிறார். அவைகள் எல்லாம் எனக்காக தேவன் செய்கிறார். புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து சொப்பனத்தெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வரம் பெற்றவன். சொப்பனத்தை பார்க்க தெரியும், அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ அதை பார்த்து வீட்டில் சொல்கிறான், இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஓவராக சொப்பனன்ற மண்டையில் போடுறான்னு சொல்லிட்டு இவனை அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவே ரொம்ப பேசாரா அதிக பேசின்னு. கொஞ்ச நாள் கழித்து இவன் சாப்பாடு கொண்டு வரும்போது நிறையா சம்பவங்கள் பைபிளில் நடந்திருக்கு. ஒருத்தன் கோலியாத்தை கொண்டிருக்கான், ஒரு இடத்துல இவன் எதிரியை கொண்டிருக்கான், இன்னொரு இடத்துல எதிரிகளாக இவனை கொண்டிருக்கான். இவனை கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கொன்றுவோண்டான்னு சொல்லி கொலை செய்ய போகிறப்ப ரூபன் தானப்பா அவன் வந்து சொல்கிறேன், தம்பி எதுக்கையா கொல்லணும், இவனா கொள்றதுனால நமக்கு என்ன பலன், பேசாமல் விற்றோம்னா போகிற வரல குல்ஃபியை சேர்த்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா. சரி பேசாமல் அப்போ குழியில் போட்டுருவோம், வந்து விற்றுருவோம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. குழியில் போட்டுருவோன்னு முடிவுக்கு வராங்கன்னா குழியில் போட்டுறாங்க. போட்டுட்டு திரும்ப வரப்போ ஒரு 4 பேர் அந்த பக்கம் யதார்த்தமாக யார் வரா, அரேபியர்கள் வராங்க. அவங்க இப்படியே பாலைவனத்து பக்கம் பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு. பார்த்தோன்னே பேசாமல் இவனை விட்டுட்டு போகிறனால நமக்கு யூஸே இல்லையப்பா குழியில் போடுறதுக்கு, நம்ம இவன்ட்டு விற்றுட்டு போயிடுவோமே. விற்றுட்டு ஆள் கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க நேராக போனவங்க அடிமை விற்கிற சந்தைக்கு போகிறாங்க. அங்கே நிப்பாட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க அடிமையாக. உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் பேரிச்சம்பழத்தை தானே போன வாங்கணும், இவனை எக்ஸ்ட்ரா காசுக்கு விற்றுட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த சேக்குகள் முடிவெடுத்து வந்து இதை போய் எகிப்தியர்கிட்ட விற்றுறாங்க. எகிப்தியன் விற்றோன்னா அங்கே விற்றுக்கிட்டு இருக்க இவனை நிப்பாட்டி எகிப்தியன் காசு கொடுத்து வாங்கி என்ன செய்கிறான், நல்லா பாருங்கள். இதெல்லாம் நீ பைபிளில் இல்லாத சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், இல்லாத டயலாக் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ தேவன் இப்படி வேலை பார்த்தாருன்னு சொல்கிறேன். உடனே எகிப்தில் வச்சு இவனை வந்து விற்கிறான், எவ்வளோக்கு வாங்கிக்கிற விற்றுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் போத்திபார்னு ஒருத்தர் அவர் வந்து லகலகலன்னு உள்ளே என்ட்ரு ஆகிறாப்புல. ஆமாம், போத்திபார் வந்து ஒரு லகலகா, அது உங்களுக்கு தெரியும். அவர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னடா அந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு அது திரும்ப கையில் காசு வாயில் தோசைட்டாங்க. உடனே என்ன செய்கிறார் இவர், எவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு சரி இந்த பையனை வா கூட வா அப்படின்னு சொல்லி ஜல்லுன்னு அது என்னது அந்த இதோட என்ன சொல்லுவாங்க அந்த அபிநயத்தோடு கூட்டி போயிட்டாப்பு. கூட்டி வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா வீட்டில் பார்த்தா போத்திபார் மிஸ் வந்து சுலைக்கா, அவளோட ஒய்ஃப் பேர் சுலைக்கா வந்து வாங்க தம்பி நல்லா இருக்கீங்க வேலையை பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுலைக்கா வந்து பெரிய லெவலில் யோசேப் மேலே அட்ராக்ஷன்லாம் கிடையாது. அதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஒரு நாள் வந்து சுலைக்கா ஒரு பெரிய என்ன செய்கிறா, விருந்து செய்கிறா. அந்த விருந்து செய்யும்போது இந்த அல்லக்கை நல்லக்கையெல்லாம் வருதுங்க. இது ஃபுல்லாக வந்து குடும்பத்துக்கு எடுக்கிற வேலைகள் சொல்ல என்ன ஆள் கும்முன்னு இருக்கான், என்ன இப்படியே நீ பேசுனதை அவள் கேட்குறா. சுலைக்கா கேட்டதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது. அதுக்கப்புறம் இவனை கையை பிடிச்சிருக்க இவன் பஞ்சாயத்தாக என் வெளியே போக அப்புறம் என் சட்டையை விட்டுட்டு போக உடனே சட்டையை தூக்கி அங்கே போட்டோன்னே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டோடனே இவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான். எல்லாம் நல்ல விதமாக நடக்குன்னு பார்த்தா வேறு மாதிரி நடக்குது. அந்த நேரத்தில் 2 பேரை கொண்டு ராஜாட்ட இருந்து என்ன செய்கிறாங்க, மாற்று வாங்கிட்டு உள்ளே வந்து விழுகிறாங்க. உள்ளே இருந்துக்கும் போது இவங்க 2 பேர் வந்து ஒருத்தன் ரொம்ப சோகத்தோடு இருக்கான். தம்பி என்னப்பா விஷயம்னு கேட்குறான். இவன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஆனாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசவம். என்னப்பா பிரச்சனைன்னு சொப்பனம் பார்த்து சொப்பனமா அப்படியே வாயை போத்து சப்புன்னு சொப்பனத்தில் இந்த கதி ஆகியிருக்கேன் நான், சொப்பனம் தான் பிரச்சனையே அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் சொப்பனமா சூப்பர் என்கிட்ட சொல்லுன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் அவனுக்கு சொப்பனத்தில் இருக்க நம்பிக்கை போகலை. சொல்கிறா சொப்பனத்தை, நான் அர்த்தம் சொல்கிறேன்றான். சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அதே வரத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டான். கை தட்டுங்க. அதுவரை சொப்பனத்தை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சரி. எந்த ஒரு வரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அந்த வரத்திலே எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்த லெவலுக்குள்ள நீங்கள் போவீங்க. அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தோடனே நீ 3 நாளில் வந்து என்ன ஆயிடுவாப்பா, விடுதலை ஆகி போயிடுவா அப்படின்னோடனே அவன் போன பிறகு அவன் சரிங்க சார் நான் கையை பிடிச்சிட்டு இந்த மறந்துடா பண்ணுறான். சரிங்க மறந்துட மாட்டேன். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டான், 3ஆவது நாள் போயிட்டான்.
போன உடனே ராஜா வந்து வாப்பா திரும்ப தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா விட்டுப்பா சரி பரவாயில்ல அந்த 3 நாள் லீவு போட்டுறாதீங்க சம்பளத்தை மட்டும் கொடுத்துருக்கேன். சரி ஓகே. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் மறந்துட்டான், பணம் பார்த்துருக்கான்னு மறந்துட்டான். திரும்ப ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. இதான் வந்து பொண்ணை இங்கே விட்டு இன்னொரு இடத்துல பிடிக்கிறதுக்கு வந்து இவன் சொல்ல வேண்டியது இவன் சொல்லலை, வேற ஒரு ரூட்டில் வந்து பிடிச்சிட்டாரு. உடனே ராஜா சொப்பனம் பாடுறா. ஐயோ சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. என்னென்னா சார் ஒருத்தன் நான் அங்கே பார்த்தேன் சார், வந்து சில உறவுகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன், அதை ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அந்த உறவு அதுக்கப்புறம் பார்த்துருக்கவே மாட்டோம். அவங்க யூஸ்லெஸ் நினைக்காதீங்க. பின்னாடி திரும்ப அவனை கூட்டிகிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து சரியான நேரத்தில் அவங்களை சேர்ப்பார். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ரீச் ஆகலை. சரியான டைமில் கொண்டு வந்து சேர்ப்பார். திரும்ப தேவன் கனெக்ட் ஆகும். உடனே அவனை கூட்டிகிட்டு வந்துறாரு. சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? சொப்பனம் சொல்கிறாரு. அவன் அர்த்தத்தை சொல்கிறான். 7 மாடு பார்த்தேன் சார். உடனே நீங்கள் மாட்டு பண்ண வைங்க அப்படின்னு சொல்லாமல் டக்குனு அவன் தெளிவாக சார் வந்து மாடுன்னா இதுனா இது, நீங்கள் வந்து நல்ல ஞானமான ஒரு ஆளை பார்த்துட்டு நீங்கள் கையில் மேட்ரை கொடுங்க, நம்மளை விட்டால் போதுண்டா வீட்டுக்கு போகட்டான்னு திரும்ப இல்லை நில்ற. என்ன உன்னை விட சிறந்த அறிவாளி எகிப்து தேசத்துல இல்லைன்றான். என்ன செய்ய? இனிமேல் காலையில் நான் சாப்பிடும்போது இட்லிக்கு தேங்காய் சட்னியா மிளகா சட்னியா மட்டும்தான் நான் முடிவெடுப்பேன், மீது எல்லா முடிவை நீயே எடுத்துட்டான். உன் பேச்சை கேட்காம நாய் வாழ கூட செய்யக்கூடாதுன்ட்டான். எகிப்து உன் கையில் எழுதி கொடுத்துட்டான்ட்டான். இந்த முத்திரை முகத்தை வச்சுக்க, எங்கே குத்தணுமோ அவன் குத்திக்கான்ட்டான். ஒரே நாள் அதிபதி ஆகிட்டான். அதிபதி ஆனன்னு பொண்ணு கொடுக்குற வரிசையில் வந்துட்டாங்க. டக்குன்னு வந்து ஒரு பொண்ணை கொடுத்தாங்க, கல்யாணத்தையும் கட்டிட்டான். அப்படியே சாரட்டில் வந்து அப்படி பார்க்குறான். இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த இடத்துக்கு இவன் வந்துட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துக்கு இவன் வரணும். படத்தை இப்போ நம்ம அங்கேருந்து வந்தோம்ல, தேவன் இங்கேருந்து தான் கொண்டு போகிறாரு. இந்த இடத்துக்கு இவன் வரணும். கையை தட்டு. இதான் ஃபஸ்ட்டு சீனே சாரட்டில் வருது. இப்போ இவன் இங்கே வரணும்னா என்ன செய்யணும்? முதல்ல எகிப்துக்கு வரணும் சார். இவர் கானான்ல இருக்க, கொண்டு வருவோண்டா எகிப்துக்கு. கையை தட்டு. கபிரியல் மிகாவிஸ்ரா, ஐயா இது எகிப்து, அவர் கானான்ல அவர்கள் இருக்காரு, கொண்டு வருவோம். வரமாட்டாரு அப்பாவுக்கு ரொம்ப. தூக்கிட்டு வருவோம்டா, தூக்கிட்டு வருவோம். சாமி எப்படி தூக்கிட்டு வர்றது? வந்து அண்ணன் ரொம்ப பாசமாக இருக்குது, சண்டே உண்டாக்குவோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? வந்து சண்டே உண்டாக்குற சண்டை இல்லைப்பா, அவனுக்கு இவன் வந்து மேட்ரை சொல்லட்டும், அவன் பொறாமப்படுவான்ல, அவனுக்குள்ளே இருக்குல்ல, உள்ளே இருக்குது. மறுபடியும் தான் நான் வாசிக்க சொல்கிறேன். பாம்பை நான் விடலை, பாம்பு வெளியே வருது. வசனமே சொப்பனத்தை காட்டுவோம். சொப்பனத்தை காட்டினோடனே என்ன செய்கிறான்? சொல்லிட்டான். சொல்லினோடனே பிரச்சனை வருது இல்லை? இது வந்து யதார்த்தமாக நடந்ததா? யதார்த்தமாக நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்களே? அப்போ 2வது ஒரு கனவு வந்துச்சு. நான் கேட்குறேன், முதல் கனவைத்தான் சொன்னால் பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுது. 2வது கனவை சொல்லலாமா? இவனுக்கு அறிவில்லையா நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நான் கேட்குறேன், 2வது கனவை இவர் கொடுக்கலாமா? அவன் தான் வாயை அடக்க தெரியலன்னு தெரியுதுல்ல. இவருக்கு அறிவு இல்லையா? அப்போ இவர் கொடுக்கலாமான்னா இவருக்கு வந்து இவன் வாயை திறக்கணும். அதனால் இன்னொன்று கொடுக்கணும். ஏன் முதல் கனவுல 2 பார்ட்டாக கொடுத்துருக்கலாம். 2வது நாள் இவருக்கு ஏன்னா இவர் ஏற்றுறாரு பிரச்சனையை. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? குழியில் போடுவாங்க. அப்போ குழியில் இவங்க கொண்டு வராங்கன்னா அப்போ அரேபியங்களை அந்த சைடு வர வைப்பா அப்படின்னு அரேபியரில் வர வச்சு இப்போ ரிவர்ஸில் வருவோம். இங்கிட்டிருந்து வருவோம். வந்து இவனை வந்து எகிப்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரி சார், இப்போ வந்து இவன் எகிப்துக்கு வந்துடுவான் சார், ஆனால் ஜெயிலுக்கு எப்படி வருவான்? அந்த அம்மா பேர் என்னப்பா? சுலைக்கா. அந்த அம்மா யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளேயும் நம்ம பாம்பை விடலை. பாம்பு எல்லா இடத்துலையும் ஏற்கனவே இருக்குது. அதான் நீங்கள் பயன்படுத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாமே அங்கங்கே இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ வந்து எனக்குள்ள மகுடி வாசிக்கிறேன், ஒரு 5 பாம்பு வெளியே வருது. உடனே நீங்கள் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, பாம்பு வேண்டாம் உள்ளே கொண்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க, நல்ல வேலை சார் வெளியே கொண்டு வந்தீங்கன்னு. அவர் மேட்ரை உள்ளே கொண்டு போயிட்டே இருக்காரு. மனிதனுடைய எதிர்மறையான காரியங்களை கூட தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் எதிரிகளின் வினயத்தையும் சூனியத்தையும் அவருடைய திட்டங்களையும் அவருடைய வைத்தறிச்சலையும் அவருடைய பொறாமையையும் கூட உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற தேவன். ஐயா நல்லா ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. காடு கூட வந்துகிட்டே ஃபாலோ பண்ணிவா. ஸோ இது எல்லாத்தையும் தேவன் தரல, தேவன் பயன்படுத்துறாரு. அப்போ சுலைக்கா வச்சு ஜெயிலுக்கு கொண்டு வந்துருவோம். இவன் நல்லவன், இவனை கெட்டவனாக்கல. இவனுடைய நல்ல கேரக்டரை பயன்படுத்துறாரு, எதிரியோட கெட்ட கேரக்டரை பயன்படுத்துறாரு. அவன் உள்ள இங்கே கொண்டு வரான். இங்கே வரும்போது அவன் சுலைக்கா போத்திபார் வீட்டுக்கு எப்படி வருது? அப்போ வந்து அவனை சந்தையில் விற்கணும் என்ன செய்யணும்?
எங்க அடிமை சந்தை யார்கிட்டருந்து வாங்குவாங்க? அரேபியர்கிட்ட வாங்குவாங்க. அப்போ அரேபியர் கைக்கு போகணும். அரேபியர் கைக்கு எப்படி போகிறது? இந்த ரூட்டில் தான் வருவாங்க. அப்போ இங்கனக்குள்ளே இன்றைக்கி இவங்க ஆடு மேய்க்க வைப்போம். அப்போ தான் இவனை வாங்குறதுக்கும் இங்கே விற்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அம்பூட்டையும் திட்டம் போட்டார் சார். ரிவர்ஸில் ஒரு காரியத்தை அந்தத்தில் தொடங்கி ஆதிக்கு வருவாராம். தேவன் எப்பவுமே ஆதியில் தொடங்கி அந்தத்துக்கு போக மாட்டாராம். அந்தத்தில் துவங்கி அப்படியே ரிவர்ஸில் எழுதுவாராம். அப்படித்தான் தேவன் ரிவர்ஸில் எழுதுனதுல நீங்க இப்ப இடையில நிக்கிறீங்க. சரியா? இவர் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு போல. அப்படின்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். அவர் எதிர்காலத்தில் தானே வராரு சார். ஒருத்தர் ஆரப்பாளையத்துலேருந்து வராரு, நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க? அரசர்லேருந்து போகிறீங்க. அப்போ கேட்குறீங்க, சார் அங்கே ஹெல்மெட்டு பிடிக்கிறதுக்கு போலீஸ் நிற்கிதா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறார், அங்கேருந்து தான் வரேன், அங்கே யாரும் இல்லைன்றாரு. இப்போ அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து யாரும் வராங்களான்னா அங்கிட்டிருந்து வரவர் பார்த்துட்டு தான் வராரு. அப்படி தான் உங்கள் எதிர்காலத்துலேருந்து தான் வராரு தேவன். இப்போ உங்கள் எதிர்காலத்துலேருந்து தாங்க வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, எதிர்காலம் எல்லாம் சூப்பராக இருக்குப்பா, எல்லாம் அப்படியே போகன்றாரு. ஹீப்ரு பைபிளை லெஃப்ட் டு ரைட் வாசிக்க முடியாது, ரைட் டு தான் லெஃப்ட் வாசிக்கணும். நீங்கள் இங்கேருந்து தான் நீங்கள் போவீங்க, அவர் அங்கேருந்து அப்படி வருவார். அப்படி 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 இப்படி தான் நம்ம இப்படி இப்படின்றோம்ல. அவங்க ஹீப்ரு, அவங்க யூதர்களை இப்படி இப்படி ட்ரை. ஏன்னா உங்கள் தேவன் எதிர்காலத்தில் வருவார். நம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாகவே சகலத்தையும் நடப்பிக்கிற தேவன். அதனால நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வந்தது யதார்த்தம் கிடையாது, தேவ சித்தம். சரி, ஒருவேளை என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி இருக்கே சார், அது காட்ஸ் வில்லான்னா நீங்கள் வெளியேறி, கடவுள் காட்ஸ் வில்லை விட்டு வெளியேறி சில அடிபட்டு அந்த ரூட்டில் கூட இருப்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, திரும்ப உங்களை ரூட்டு கொண்டு வர ஒரு ரூட்டில் நீங்கள் இருக்கீங்க. கை தட்டுங்க. புரியுதா? முதல்ல புரியுதா? ஒன்று ரூட்டில் இருக்கீங்க சொல்லுங்க. ஒன்று ரூட்டில் இருக்கிறேன், இல்லாட்டி ரூட்டை விட்டு வெளியே இருக்கிறேன். இல்லை, ரூட்டுக்கு வர வழியில் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியில் போனீங்க, இடையில மறுபடியும் உங்களை ரூட்டு கூட்டு வர்றதுக்கான ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை மெயின் ரோட்டு கூட்டு வராரு இப்போ தேவன். திரும்ப பழைய மாதிரி பிக்கப் ஆகி போய். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் காட்ஸ் பிளான்லாம் இருக்கிறீங்க. உள்ளே இருக்கிறீங்களோ வெளியே இருக்கிறீங்களோ அவர் பிளானில் இருக்கிறீங்க. கை தட்டுங்க ஒரு அவருக்காம. சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது காட்ஸ் பிளான். இடையில வந்து இவங்க கிளம்ப வேண்டாத நேரத்தை கிளம்புனனால என்ன செஞ்சிட்டாங்க, புயல் காற்றுல அடிபட்டு ஒதுங்குறாங்க. மெலித்தா தீவில் இன்னொரு பிளான் வச்சுருக்காரு காடு. எப்படி? அங்கே இவங்களை உட்கார வச்சு அங்கே ஒரு 50 பேரை குணப்படுத்திடுவோம். அப்போ வந்து இப்போ பவுல் சொல்கிறான் போவேணான்றான். கேப்டன் சொல்கிறாரு, அவர் ஃபுல்லாக தண்ணியிலே இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, போகணும், இதை நல்ல தூக்கி போட்டுருவேன்றாப்புல. அதனால சரி வண்டியை கிளப்பி சொல்கிறாரு. கேப்டன் சொல்கிற கேட்கவா, பவுல் சொல்கிற கேட்கவா? உடனே பரலோகத்தில் வந்து தூதரெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பவுல் சொன்ன மாதிரி சொன்னால் நேராக சீசர்கிட்ட போயிடலாம். போயிடலாமாங்கய்யா அப்படின்னு போயிடலாம். அப்போ கேப்டன் சொல்லிட்டாரா, கேப்டன் சொன்னாலும் போயிடலாமையா? கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. எல்லாம் சொல்லுங்கள். பவுல் சொன்ன மாதிரி போனாலும் சீசர்கிட்ட போயிடலாம், கேப்டன் சொல்கிற மாதிரி போனாலும் சீசர்கிட்ட போகலாம். ஐயா கேப்டன் சொல்கிற மாதிரி போனால் இடையில புயலில் வரும், அடித்து கப்பல் சேதமில் வரும். ஆமாம், அப்போ மெலித்தா தீவுக்கு போயிடும். அங்கே இந்த ரொம்ப நாள் வியாதிப்பட்டு ஒருத்தன் தான்லப்பா, ரத்த பேதி. ஆமாம், அவனை என்னை குணப்படுத்திடுவார். எல்லாம் பக்கா பிளாட். அங்கே மெலித்தா தீவை தொட்டா மெலித்தா தீவு பரிசுத்தமாயிருக்கும். இந்த கப்பல் ஆடி இப்போ எதெல்லாம் தட்டுதோ அத்தனையும் பரிசுத்தமாயிருக்கும். பிசாசு நினைக்கிறேன் நேராக கூட உன்னை கொண்டு போயிருக்கலாமையா, போகிற வழியில் ஒரு ஊழியத்தை செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்று சீசருக்கு போகிற ரூட்டு, இல்லாட்டி மெலித்தா தீவு ரூட்டு. ரெண்டுலையுமே சீசர்கிட்ட போயிடும். எல்லாம் சாக போகிறோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் பவுலை பார்த்து, பவுலே பயப்படாத, நீ சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. நான் நிற்கணும்னு பிளான் பண்ணிட்டேனா சகலமும் என் வார்த்தைக்கு தக்கதாகத்தான் செயல்படும். முடிவெடுக்கிற இடத்துல நீ இருந்தாலும் சரி. சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் மட்டும் இந்த குடும்பத்தின் தலைவனா இருந்தேன்னா இந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். நான் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. அதனால தான் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிறேன்,
நீ முடிவெடுக்கிற இடத்துல இல்லாமல் இருக்கலாம். பவுல் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா கேப்டன் தான் முடிவெடுப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், பவுல் முடிவெடுத்தாலும் கேனத்தனமான கேப்டன் முடிவெடுத்தாலும், நீங்கள் சொல்கிறீங்களே அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் எழுதின கவிதை, உலகத்தையும் ஆண்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா போய் பக்கத்து வீட்டுக்கார அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னா அவ்வளோதான் மேக்ஸிமம் சர்டிஃபிகேட், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ பவுல் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. கேப்டன் வந்து முட்டாள்தனமான முடிவெடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கேப்டன் பவுல் போன கப்பலில் இருக்க கேப்டன் மாதிரி, சில கேப்டன் அப்படியே தண்ணியிலே தானே இருப்பாங்க, அந்த மாதிரி சில கேப்டன் இருந்தாலும் சரி, இல்லை தவறான முடிவுகள் எடுக்கிற கேப்டனாக இருந்தாலும், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பவுலாக இருந்தால் உங்களை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைக்கிற தேவன் நிச்சயமாய் நிற்க வைப்பார்.